ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிராணி வந்தா பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போறோம். என்ன நம்ம முடிக்க சவுண்ட் நல்லா இருக்கு. வேற ஏதாவது இல்ல. இன்னும் நம்ம ஒரு எஸ்கேப் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன எஸ்கேப்? நார்மல் மோட்ல. இது முடிச்சிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டா நெக்ஸ்ட் ஹார்ட் மோடுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ வளவலன் ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரைட்டா கேம்குள்ள போயிடலாம். அதே நார்மல் தான், எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டான் அவனே. சூப்பர். போலாம் ரைட். கார் எஸ்கேப் மட்டும் தான் இன்னைக்கு பண்றோம், மற்ற எல்லா எஸ்கேப்பும் முடிச்சாச்சு. இதுக்கு ரெண்டு தான், அது வேற எல்லாரும் சொல்லிங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் நம்மளுக்கு. ஏற்கனவே இந்த கேமரா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. கை இப்படி வச்சு நல்லா தான் இருக்கு. கேமரா நல்லா இருக்கு, இங்கே வச்சுக்கலாம். இந்த குனியறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வாங்க கைஸ் போவோம். பார்த்தீங்கன்னா அவங்க தம்பு அது மறையுது பார்த்தீங்களா? அவன் எங்கேருந்து வருவா? ஆனால் இங்கே கீழே இந்த மேலே வருவா. இல்லை, எப்பவுமே சைட்லேருந்து கூட ஒரு டைம் வருவா. வாங்க கைஸ் போகலாம். நல்ல ஒரு சின்ன ஒரு சூப்பராக இருக்குது. ஐயோ ஐயோ, ஓடு 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 ஓடு. ஐ திங்க் இங்கே ஆமாம், இங்கேருந்து கூட வருவாடா. டைம் ஆயிடுச்சு. அப்பா சவுண்டுக்கு வந்துருக்கணுமே, அது இங்கே தான் இருக்கணும். பிரைட்னஸ் கேமராக்குள்ள வாடா. பிரைட்னஸே இல்லை, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இது ஓரளவு பரவாயில்ல, நாட் பேட். சொல்கிறான் கண் பாட்டு எடுக்கலாமா? இல்லை ஒரு 2 கண்டுபிடிச்சிட்டு போயிடலாமா? எடுத்து எப்படியோ கார் என்ன தானே போகிறோம். அதுவும் கரெக்டு தான். அங்கே எஸ்கேப் ஆகும் மேலே காரை போய் பார்க்கணும். கீழே போயிருந்தாலும் முடிஞ்சிச்சு. உள்ள ஒன்றும் இல்லை, பிச்சைக்கார பசங்க. பார்த்து அவன் இந்த சைடு வருவா. போர் அடிக்குது. அவள் அங்கே போகிறா, அது தெரியுதா? அந்த வெட்டுற இடம். அவள் இங்கே போடு. ஏய், அவளே ஏன் கூப்பிட்ற? அவள் செவனே அங்கே தான் ஏன்? அப்போதான் இங்கே வருவா, நம்ம அங்கே போக முடியும். இப்போ இது ஒன்று வாரண்டி எதுக்குன்னா பண்ணுவேன். செவனேன்னு போயிருக்கான். விடு விடு, கீழே போ. என்ன நார்மல் மோட் தானே, அவள் அப்படியே அவள் காரை சுற்றின்னு கூட அவளை போயிடலாம். சரி விடு, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சவுண்டை போட்டு போவோம். ஃபஸ்ட்டு அவள் இங்கே தான் வந்து பார்த்து ட்ராப்பை போட்டு போவோம். சரி, ஓகே ஓகே, ஓடிடும், நோ ப்ராப்ளம். போடட்டும், பார்த்துக்கலாம். வேறு இடத்துக்கு ஓடிடலாம். இங்கே சுத்தியல் வைப்பாங்க, பட் இப்போ காணும். சுத்தியல் வேணும் தாத்தா. சுத்தியல் எடுக்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சரி சரி, இது கூட இருக்கலாம். சூப்பர். இதான் ஷார்ட்கட் பாட்டு தான். எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கும் போல் அந்த நம்ம இது பண்ணுவோம்ல, அது நம்ம இது மேலே போகும்போது அந்த சின்ன இடம் இந்த சைடாக அதில் ஸ்கிரிப்ட் கூட எழுதி வச்சுருப்பாங்க ஓலைச்சுடியில். அதை பார்க்க அப்படி தான் அப்புறம் இருக்கும். இதுக்குள்ள கூட ஒன்று வைப்பான்டா, இந்த வாட்டி காணும். மோஸ்ட்லி இது ஷார்ட்கட் பாட்டு தான் வைப்பான் அவன். இந்த வாட்டி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. ஐயோ, இதோ அந்த பிளாக் கலராக அது இருக்குல்ல, போகலாம் அந்த சைடு நம்ம போனோம்னா அது அங்கே மோஸ்ட்லி கட்டிங் பிளேஸ் தான் நிறைய இருக்கும். ஒன்றுமே இல்லை இங்கே இல்லை, அது தாண்டி நம்ம அங்கே தாண்டி. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அதுக்குள்ளே மோஸ்ட்லி ஸ்பெஷல் கீ நிறைய வாட்டி இருக்கும் அந்த ஓலைச்சுடி பக்கத்தில். ஓலைச்செடி நம்ம வச்சு ஒன்றுமே இல்லை. ஏன்டா உங்கள் அப்பா என்ன கஞ்சையாக பெற்றாங்களாடா இந்த கேம் பெற்றவன்? ஏன்டா இப்படி ஒன்றுமே காணும்? பயங்கர டஃப்பாக இருக்கும் போல நம்மளுக்கு. ஆமாம், இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போல. பஸ்ஸெல்லாம் எங்கெங்கேயோ வச்சுருக்காங்க. சரி, ஆனால் இதுக்குள்ளே போயிடலாம். இங்கேருந்து அங்கே போகணும், அங்கே ஒன்று கிடைக்கும், ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பாக. கரெக்டாக நம்ம. ஆனால் நிறைய வாட்டி அங்கே. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, நிறைய வாட்டி ரிமோட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒளி இடம் இருக்காது, அசால்ட் அடிக்கும். ஆனால் ஓடி இப்போ வந்தா கூட இங்கே ஓடி வந்து இங்கே ஒன்று ஒழிஞ்சிக்கலாம் முடி அப்படின்ற மாதிரி. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வச்சு பார்த்துருவோம். காகு யூஸ் ஆகும். அதுக்கு மேலே இந்த பிளே ஹவுஸ்லாம் கிடைக்கும். ஸ்பைடருக்கு ஒரு ஹாய் சொல்கிறேன். ஐயோ, இந்த சாக்கடை சவுண்டுக்காக வருவாளே. அவள் கேசரின் சூப்பர் எடுத்து அங்கே தூக்கி போட்டுருவோம் கார்கிட்ட. இரு ஏன் அவள் எங்கே இருக்கானே கொஞ்சமாச்சும் ஃபாஸ்ட் கேம் ப்ளே பண்ணாதான் விளையாடுற நமக்கும் நல்லா இருக்கும். இங்கே இருக்கு. சரி விடு, ஃபஸ்ட்டு காரை தூக்கி போட்டுருவோம். ஓடு 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 ஓடு. என்ன பாட்டு இது? காப்பிரைட்ஸ் வந்துடும்ன்றதுனால தான் அந்த பாத்தியா எல்லாம் மர்ச் பண்ணணும் இந்த வீடியோலாம். இப்போ 2 வீடியோ ஆயிடுச்சு. இப்போ அது தூக்கி போடு 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 ஓடு. அவள்தான் பின்னாடி அவ வாரத்துக்குள்ள நீ கொஞ்சம் ஓடு. ஏன் கத்துற? தப்பிச்சரோட ஒரு நம்பிக்கை அழகா பிடிச்சிட்டாலே. நீயும் ஓடி ஓடி. நல்லா தான் ஓடிந்த, எப்படி பிடிச்சானே தெரில. கர்மாந்திரத்தை எங்கேருந்தியா வராங்க. ஆனால் நார்மல் மோடுன்றதுனால ஓரளவுக்கு ஈஸியாக தப்பிக்கலாம். நான் தான் சொன்னேன், அது விட மாட்டான் மோஸ்ட்லி. கார் எஸ்கேப் வேறு பண்ணுறோம்ல நம்ம. கார் மட்டும்தான்
சீவரேஜ் முடிச்சாச்சு, டோர் முடிச்சாச்சு, கார் மட்டும் தான் வராது. சீவேஜ் எஸ்கேப் தான் அந்த ரூஸ்ல அது. அது பெரிய எஸ்கேப். அது நம்ம கடைக்கு இருந்தால் 3 பொருளாக இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு அக்கா போரா இருக்கும். அதெல்லாம் பேசாம நான் அந்த பெரிய எஸ்கேப் தான் நான் கஷ்டமா ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன். அது நல்லா இருக்குதான். ஆனா நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வா 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 ஓடு ஓடு கீழே போ. கிச்சன் கிட்ட போய்டு. எங்க இருந்து வரானே தெரியாது. கிச்சன் எங்க இருந்து வரானே தெரியாது எனக்கு. வருவாயா? இந்த கதவு தான் திறக்கிற மாதிரி இருக்கு. கீழே கதவு. நோ ப்ராப்ளம். இதை மட்டும் திறந்து இந்த கதவு என்ன போன் இப்படி ஏத்தி சரி அது பார்த்துக்கலாம். அப்படியே சார்ஜ் இருக்குல்ல அது தர. ஏய் கேஸ் எங்க போட்டேன்? ஐயோ அது காருக்கு சாவி வேணும்யா. கார் சாவி இருந்தா தான் தர முடியும். நோ ப்ராப்ளம். சரி ஒன்று பண்ணு. இப்படி வா ஸ்ட்ரைட்டாக போ. அந்த கருப்புக்குள்ள அவசரப்படுவேன். நான் எப்படி தான் அடி வாங்கணும் போனதை. இதுக்குள்ள போனாயா வாங்குவேன். எங்க போய் பக்கத்துலயே இங்க இது இருக்குல்ல, அங்க போய் நான் என்ன பண்றது? அந்த ஷார்ட் கன் பாட்டு எடுக்கலாம். என்ன சுத்த அது என்ன நம்ம அங்க போய் சாக்கடைக்குள்ள போயிட்டு நீ போகணும். நான் அப்படிலாம் திருப்பி அதே ப்ராசஸ். ஷார்ட் கன் மட்டும் எடுத்துட்டோம். கிளம்பி நீ காலிடி. ஆனா எனக்கு ஷார்ட் கன் யூஸ் பண்றது பிடிக்காது. ஏன் சொல்லு? ஏன்னா நம்ம ஒரு பிளான்ல போயிட்டு இருப்போம். திடீர்னு அவ வந்து டக்குன்னு வந்து ஒரு அடி அடிப்பா பார்த்தியா? இப்போ வெறும் கையில் போனால் மட்டும் என்ன கொஞ்சம் வாழா. சரி நீங்கள் ஒரு கை வெறும் கையில் இருக்கீங்க. இல்லை அவளை நம்ம டைவர்ட் பண்ணியே இருக்கலாம். சத்தம் போட்டு சவட்டம். இப்போ திடீர்னு நான் சுட்டுட்டு நம்ம தான் ஷார்ட் கன்னு டைவர்ட் பண்ணலாம். ஷார்ட் கன்னு கீழே தூக்கி போடு. வர போகிறா கிட்ட விட்டுட்டு ஓடு. என்ன வேலையை காட்சி அப்போதே நம்ம ஷார்ட் கன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும். சுடணும். சுடுறதுக்காக தான். ட்ராங்க்லைசர் எத்தினா 1 நிமிஷம் தான் வரும். இதுவே நீ ஷார்ட் கன் சுட்டா 1.5 நிமிஷம் வரும். சி ஐயோ ஃபோட்டோவை பார்த்து பாயிண்ட்டு. ஐயோ இங்கே போற. ஐயோ அது கதவியா? அது தேவையே இல்லையா நமக்கு? இதை எடு சீக்கிரம் எடு. 1 ஞாபகம் வச்சு. 1 தான். 1 ஐயோ வந்துட போறாங்க. வரட்டும் பார்த்துக்கலாம். அப்படி அந்த மாதிரி நானும் ஓடினேன். வாங்க பண்ணுங்க கைஸ். நீ கேவலமா வரேன்னு தெரிஞ்சு என்ன ஐயோ வரேன் எங்கேனே தெரியும். கீழே குனியும் போது தான் சவுண்டே வருது. ஓகே ஐயோ நான் சொல்றல கைஸ் தம்பு ஃபுல்லா மறைச்சிட்டு இருந்து. போடு 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 போடு. ஷார்ட் கன் பாட்டை கொஞ்சம் போடு. கிளவிய சுட்டு நீ நல்லா தள்ளு. தள்ளணுமா? நீ தள்ளினாலும் தள்ளுருவ. அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். தூக்கி போடு கீழே. அதெல்லாம் தேவையில்ல. இங்கே ஓரத்தில் ஏதாவது வைப்பானே எதுவும் இல்லையா? கேஸ் அந்த கதவை திறந்து விட்டு. ஏய் வேணாம். கார் எஸ்கேப் தான் பண்ணணும். ஆச்சு சா வச்சிரும் பாத்து. சும்மா வேற ஏதாச்சும் நீ சுட்டுக்கோ. இதெல்லாம் வேணாம். போன வாட்டி நான் இது தெரியாம சுட்டேன் நான் இது. ஏன்னா அப்போ எனக்கு கேட்டால் ட்ராங்க்லைசர் கிடைக்கல. ஷார்ட் கன் தான் சொல்லிட்டு சுட்ட ஒப்புன்னு வச்சிச்சு நல்லா. அன்னைக்கு கார் எஸ்கேப் போயிடுச்சு. அதுக்கு பல தான் டோர் பண்ணேன் நான். சீவரேஜ் முடிச்சாச்சு. காருக்கும் அந்த கேஸ் இன்னும் உடஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? உடஞ்சி வெடிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? டோர் தான் பண்ணேன். என்ன சவுண்ட்? வருவா என்ன பொறுமையாக வருவா. ஆன் மோட்னா இப்போ ஆன் எக்ஸ்ட்ரீம்லாம் அவ்வளோதான் பீச்சின்னு வருவா. போட்டுன்னு ஒன்று இல்லை நமக்கு. நம்மளோட ஸ்பீடாக ஏன் லந்து போக வேண்டியது தானே? ஐயோ இந்த லந்து தாயா நம்ம பண்ணுறதே தப்பு. ஐயோ நான் பண்ணுவேன். சரி கீழே ஒழிஞ்சிங்கனாச்சும் போய் சுட அவளை. சுட்டு தொலை. டேய் கரும்புச்சவனே என்னடா பண்ணுற? லந்து டேய் ஓ ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை தேவையில்லாமல் பின்னாடி தள்ளிட்டு இருக்க நீ. இங்கே ஏன் வந்த? ஓ அது பண்ணியா? அது சவுண்டு ஃப்ரீ ஸ்ட்ராப் வச்சிடலாம். பண்ண தூக்கி குப்பையில் போடு. யோ கார் இப்போ தேவையே இல்லையா? நம்மளும் பிளே ஹவுஸ்கையும் கண்டுபிடிக்கல. இங்கே எதுவும் கூட்டாண்ட இன்னொரு ஒரு காகவும் வேணும் அதுக்கு. இங்கே தான் வருவா. வரட்டும். லந்து செத்து தொலை. அப்படியே இவ்வளோதான் போகுது. ஸ்பீடு நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் நீ ஸ்பீடாக போய் நான் பார்த்ததே இல்லையே. இப்படி ஃபோர்ஸ் குத்தினா கண்டிப்பாக ஃபோன் லாக் ஆகிடும். கொஞ்சம் மீடியமாக விளையாடு. பா ஐ நோ தட். என்ன சவுண்டு கேட்குதானே? ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிற? ஐ காட் அன் ஐடியா. கண்டிப்பாக விளங்காது. கிச்சனில் தேடுறா தாண்டா முக்கியம். அங்கே மோஸ்ட்லி ஏதாவது காருக்கு ஒரு பொருளாச்சும் கிடைக்கும். கட்டிங்கில் செயின் கட்டர்றா. ஆனால் அது கட்டிங் யூஸ் பண்ணலாம். கட்டிங் பிளேயர். ஆமாம் சொல்ல முடியாது. அப்டேட்டில் மாற்றி வெறுப்பேற்றலாம் யூஸ் பண்ணலாம். உள்ள ஒன்றுமே இல்லையா? காருக்கு ஒரு பொருளாச்சும் கிடைக்கணுமே. அந்த டிவி கிட்ட போ. கண்டிப்பாக அங்கே இன்ஜின் பார்ட் இல்லைன்னா ரென்ச் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நோ ஏய் ஏன் இட்ஸ் a டஃப்பான. ஐயோ சூப்பர். ஒன்றுமே இல்லை புல்லட் தவிர. ஏய் செய்
புல்லட்டுக்கே 1.5 நிமிஷம் ஆகிடும். ஓ இதனாலயா? இரு இரு இரு. போ இதே மாதிரி தான் இருக்குது. சரி விடு, மேலே போய் தேடு. அந்த இது காசு அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் இதுக்குள்ளே வந்து ரூமுக்குள்ளே போ. காசு ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றது? அப்போ கண்டிப்பாக ஸ்பைடர் கிட்ட தான் போய் ஆகணும். அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கியா? இதுக்குள்ளே போ. அதுதான் ஷார்ட் ரூட்டு இருக்கு இல்லையா? அது இருக்கு காண்டான பகுதியா அது ஸ்பைடரு? ஆமா, எனக்கு அது ரொம்ப அது சின்ன சந்திரா. அது ஒண்ணுமே புரியல அது எனக்கு. ஐயோ அது கடுப்பா இருக்கு அந்த விளையாட்டு. ஸ்பைடர் கிட்ட போன நான் பாத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஓடுவேன். கார் டிக்கிக்குள்ள ஒன்று இருக்கும். ஆனா அதுதான் இவனை மாதிரி நினைச்சீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். நான் தான் இல்லைங்க, திரும்பி பார்க்கறதுலேயே தெரியுது. இல்ல மோஸ்ட்லி வெப்பன் கீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காக்கா கிட்ட என்ன இது? ஐயோ மாஸ்டர் கீ அது கதவுக்குடா, தூக்கி போடாத. வேஸ்ட் அது. மாஸ்டர் கீடா, அதான் சொன்னேன் அது டோர்னு. சிம்பிளி வேஸ்ட். இப்போ நான் டோர் எஸ்கேப் முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுது பத்தி அந்த கர்மத்தை. 1 நிமிஷம் ஆயிட்டுமா? ஏய் வின்சாண்டல், ஐ காட் இட். வின்சாண்டலா? கோட் ஐ சி. டோர் தூக்கி போடாத. அம்மா எப்போ பாரு வந்து வெறுப்பேற்றிங்க. 1.5 minutes ஆயிடுச்சா? ஆயிருக்கும் கண்டிப்பாக. பரவாயில்ல போ, இங்கே சவுண்டு போட்டு ஓடிடலாம். இப்படி பார்த்தாலும் தப்பிச்சிடலாம் இந்த இடத்துல. அந்த வீட்டில் எல்லாமே எல்லாம் ஓல்டு பீஸாக ட்ருக்குன்னு சத்தம் வருது. வீடு 1940 கட்டினாங்க போல. அப்போதான் ஏன் கிணறு கீழே? ஐ காட் சுத்தியல் வேணும் தாத்தா. என்ன எடுக்க முடியாது? சுத்தி நீ இப்படி முக்கிற. சுத்தியல் கதவு கிட்ட யூஸ் பண்ண வேணாம். அது தவிர அந்த 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். மணி அடிப்பேன். வாடி ஏன் கிளவி. டிக் 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 சவுண்ட் வந்தா நான் கரெக்ட்டா. நீயே பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருவோம் போல. இரு ஓடு. அவன் கண்ணெல்லாம் தெரியாது அவனுக்கு. போகி போ போதும். பாட்டை ரொம்ப திணிக்காத. காப்பிரைட்ஸ் திணிச்சு விடுவான். பிஸ்கெட் எல்லாம் சவுண்ட் போட்டு போவோம். இதுக்குள்ள குளிஞ்சிட்டு அங்கே எங்கே வேணாம் ஒரு இடத்துக்கு போயிருந்தா நீ அங்கே கட் பண்ணலாம்ல. இங்கே தான் லந்து பண்ணிட்ட. லந்த தூக்கி குப்பையில போடியா. என்னடா சரி அது ஒளிஞ்சாச்சு சொல்லடா. யாருக்கும் என்ன இது இப்படி சொன்ன உள்ள போடா. ஹேமர் எங்க? ஐயோ அவ்வளோ தூரத்தில் இருக்கா? நோ வரிஸ். என்ன நோ வரிஸ்? அடிக்கும் போதான் தெரியும். வாங்குவேன் பேரு. இந்த மாதிரிலாம் லந்து போனால் கண்டிப்பாக வாங்குவேன். லந்து பண்ணுவேன் கைஸ். கீழே போ. வேஸ்டட். நம்ம அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். அந்த சுற்றி இன்னும் இப்படி சவுண்ட் வருது. என்ன ரொம்ப ஓல்டு. ஐயோ சவுண்ட் வந்துச்சு. ஓடு. ஐயோ வந்துட்டேன். அங்கே தேடியாச்சு. சேஃப் கீ வேற கிடைக்கல நமக்கு. லந்து பண்ணுவேன் கைஸ். நான்லாம் நீயும் லந்தோம். இப்போ என்ன பண்ணுறது தெரியும். அவ்வளோதான், வேறு வழியில். இப்போ அந்த சுற்றியில் உடைக்கணும் 2 இடத்தும். அதுக்கப்புறம் ஸ்பைடர் கிட்ட போகணும். எல்லா இடமே தேடியாச்சு நம்ம. எதுக்கு பின்னாடி வா. இந்த இடத்த மட்டும் திருப்பி பாரு. உள்ளே ஏதாச்சும் வச்சுருங்க. உள்ளே தான் எனக்கு இன்ஜின் பார்த்து ஏன்டா ஒன்றுமே இல்லை. புக் இருக்கு, புக் எடுத்துக்கோ. வெறும் கையோட பயங்கர சத்தம் போட்டேன். வந்தானா சவுண்டு காட்ட போகுது. எடு. வரா இறங்கிட்டா. இப்போ தானே இறங்கினா. எடு. அவ்வளோதான். இதை எடுக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறான். ஓடு அவ்வளோதான். நீ அந்த ரூமுக்குள்ளே போய் தூக்கி போட்டு இங்கே ஒழிஞ்சிக்கோ. இந்த ரூமுக்குள்ள இன்ஜின் பார்த்து தான் அந்த ரூமுக்குள்ள நீ தூக்கி போட்டுரு. ட்ராப் பண்ணு. நீ அங்கேயே நம்ம அதுக்குள்ளே வேறு ஏதாவது இதுதான். ஐயோ சவுண்டை போட்டான்டா. அதுக்குள்ளெல்லாம் உள்ளே ஒழிஞ்சினா வருவாயா? பார்த்துக்கலாம். இந்த சைடு ஓகே. ஓடு பார்த்துட்டா. அவ்வளோதான், பார்த்தாச்சு. இப்போ போய் சுற்றியில் எடுக்கணும். இதுக்குள்ளே தான் போறியா? சரி ஓகே. டெடி பேர் வேணாம். போட்டால் 2வது கிளவி ஒன்று வரும். ஒன்றுக்கு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதுதான். ஐயோ யோசிக்கவே வந்தேன். நீ யோசிச்சாலும் ஆச்சு. ஐயோ ட்ராப் வேறு போடுவாயா? வேற காண்டி வச்சுவா. கச்சிமா போடல. அங்கே போடுவா பேர். நடந்து போகும்போது போகிற வழியில் போடுவாங்க. பேக்கு கீழே இறங்கிடு. அந்த உன் வாய்ஸ்க்கு யாரும் மிமிக்ரி பண்ணி விட்டா மாதிரி இது. உன் வாய்ஸா? உன் வாய்ஸ்
வந்துதான் அப்போ ஃபாரின் போகலாம். அதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அழகாக ட்ராப் பண்ணிட்டு ஓடிடலாம். கிளாஸ் நின்றுடு. அது எதுக்கு நான் சொன்னேன்? ஐயோ ஏதோ சவுண்டு கேட்டுதுடா. சவுண்டு கேட்டு இப்போ எது கத்துன ஏதோ டெக்க டெக்க அந்த நடந்து வரும்போது சவுண்ட் வருமே, கிளவி கண்டுபிடிக்கும். அந்த சவுண்ட் வந்த மாதிரி இருந்தது. ஒன்று கூத்துறாம சவுண்ட் வருது. சரி கேட்குது போடு. அப்படியே அழகா ஓடி போச்சு. எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை, இப்படி இருந்தா இந்த கிராணி வந்து நம்மளை அடிக்குமா? அடிக்குமா உள்ள வெளியே பிடிச்சி இழுப்பாவ. அந்த கிராஃபிக்ஸில் காட்ட மாட்டா. கிட்ட வந்துட்டாலே நம்ம அடி வாங்கிடுவோம் அவங்க. ஏண்டா காருக்கு கண்ணாடியே தெரில, அசால்ட்டாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். அது இவெல்லாம் பேக்கு மாதிரி நான்லாம் கட்டியை பிடிச்சி காதிலே வைப்பேன். அப்படி பண்ணால் கேம் ஈஸியாக 2 நிமிஷம் முடிஞ்சிடும். அதனால தான் அப்படி பண்ணல. இல்லை தோழாப்படம் அர்ஜுன் மாதிரி பண்ணுறேன். வேலா படத்தில் எங்கேயா அர்ஜுன் இருக்கான். நாக்கு அர்ஜுன். ஓட மேலே போயிடு. அது சுத்தியல் கிட்ட போயிடுறா. அது ஒன்றும் இல்லைடா, அது எப்பயோ பார்த்தாச்சுடா. அது பார்த்தாச்சுடா. சரி நோ ப்ராப்ளம் போயிடலாம். எங்கே போனோன்னா மேலே 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 அங்கே தான் சுத்தியல் வச்சோம். இப்போ சுத்தியல் வச்சா வேறு வழியில் அந்த ஸ்பைடர் கீ இருக்கு. அது இப்போ வேணாம். ஐயோ ஏய் நான் என்ன பண்ணேன் கரெக்டாக இல்லை கதவு 3ஆம் மாதிரி. அது நான் சும்மா லந்து பண்ணுவேங்க. இதுக்கு பேர் தற்கூரியா? அதுக்குள்ள போக முடியுமா? அது போகலாம். அந்த சைடு ஃபர்ஸ்ட் பிளாங்கை போட்டுரு. அதான் கீழே ஒன்று உடச்சியே பாரு. போட்டான்டா சவுண்டை மாந்திரத்தை நல்லா வருவேன். மண்டே விட மாட்டேங்குச்சு. நீ சுத்தி இல்லறா. சீக்கிரம் வா வா வா. ஐயோ வேணாம் உள்ள ஒஞ்சிக்கோ. யோ சுத்தியில தான் கேமரா உடைக்க முடியும். ஓ ஆமா, நான் கேமரா உடைக்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். நீ கேமரால கூட போலாம். அந்த ஹேமர் அது வந்து மூடிடா. அது கையில போனா அதுக்குள்ளே வந்துடுவா சுத்தின்னு. வருவாயா? அப்படியே போய் ஊந்துற சொல்லாத. கையும் தான் தள்ளி விட்டுறலாம். கேம் கொடுக்கலையே. அவ கையில பேட்னா கீழ அந்த சுத்தியில போட்டாடா. பாத்தியா கிளவி எவ்வளோ உஷாரு பத்தியா? ஐ வில் கிவ் யூ ஐடியா. சுத்தியில எடுத்து அந்த ட்ராப் மேலே போடு. அவ்வளோதான். மறுபடியும் வருவா. நம்ம கீழே போய் வேற எதாவது தேடுவோம். கார்கு வீலுக்கு இன்னொரு கார்கோ வேணும். பிளே ஆஃப் நகத்தை பத்தியா கிராஃபிக்ஸ்ல நம்பர் 1 என்னது? அந்த டப்பா திறக்கு. 2 டப்பா இருக்குமே. 1 டப்பா தான் திறக்கணும். அதான் அப்படியே உள்ளே போக முடியுமான்னு பாரு. அவன் சரி லாக் பண்ணியிருப்பா. டே ட்ராப். சரி அது மேலே போட்டுரு. கீழே குனிஞ்சின்னு போடு உட்காந்துன்னு. போடுறா. அடப்பாடா. போ. ஐயோ எப்படியா வந்தா? ஃபவுண்டன் எதுவும் போடலையே. போடல. அவ கீழே அந்த ஓட்டை வழியா பார்த்துட்டான். அதுலேருந்துலாம் பார்ப்பான். மேலே எப்படியா பார்த்தான்? நடந்து போகும்போது தலை இப்படி தானே இருக்கும். எப்படி மேலே வந்துச்சு? அப்படி பார்த்தாங்க. கீழே விழுந்துருவோமா அப்படியே போய்? சரி அந்த கீழே இருக்கிறத உடச்சிடலாம். சீக்கிரம் ஓடு. அதுக்கு மேலே அப்போ பார்த்துக்கலாம். நீ சொல்லிட்டு வெறுப்பேத்து நினச்சிட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட்டு. இல்லை ஒரு லந்து அவன் மேலேருந்து வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த கடையை போட்டு நீ அங்கேயே போயிடு. ஸ்லைட்டாக நிம்மி விடு. அதாவது ஒரு வாட்டி தொடு. ஒரு கட்டையை ஒரு வாட்டி தொடு. அப்படி இது என்னையா இது போச்சு. உடன் ஸ்பெஷல். இதுவும் தேவைதான். என்ன பண்ணலாம்? வருவா கண்டிப்பா. பட் இங்கேயே இருந்தா போர் அடிக்குங்க. ஓடிட்டா சொல்லு. ஓடிடுறேன். ஃபுல் ஸ்பீட். 2 செகண்ட் வெயிட் பண்ணிருக்கலாமா? டேட் வேஸ்டா போயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரமா வருவாடா. நச்சு கூட பார்க்கலையா? ஐயோ நான் கூட அதை கண்ணு பண்ணி ஹீரோயின் பார்க்குற மாதிரி டே பிட்ட ரிவர்ஸ்ல வந்த பத்தி அதுவும் என் தப்பு தான். அழகா நான் ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். பேச நம்பி போட பத்தியா? இவ்வளோ சீக்கிரமா வருவாடா. நச்சு கூட பார்க்கலையா? ஐயோ நான் கூட நினைச்சேன் ஏதோ ஈஸி மோடு அங்க இருந்தா ப்ரோ. இல்ல நார்மல் மோடு கூட இவ்வளோ ஸ்பீடாலாம் வர மாட்டா. ஆனா இப்போ அநியாயத்துக்கு வந்துட்டா ஸ்பீடா. பாத்தியா போற வழியில அப்படியே சர்ப்ரைஸ் கொடுக்குறா பக்கத்துல. வாய் வைக்கிறதுனால தான் பயம் வருது. எந்த சவுண்ட் வருது? பின்னாடி சொன்னா ஸ்பெஷல் பீஸ் இது பார்த்துக்கலாம். சுற்றி அல்லது அங்கே அடிச்சாங்க.
அவன் இங்கே தான் இருக்கிறான். நீ என்ன பண்ற? ஒன்றும் பண்ண முடியாது. நீ அங்கே தான் வெளியே போனோம். என்ன பண்ணுற? அங்கே போனால் சாக்கடைக்கு போய் சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும். வேணா ஸ்பைடர் ஓப்பன் பண்ணி இல்லை ஸ்பெஷல் கீ முடிச்சுட்டு ஸ்பைடர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துன்னு போயிடலாம். அதற்கு முதலில் இவள் நம்மளை ஸ்பைடர் கீயை முடிக்க விட வேண்டும். முடிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். போட விட்டா தானே ஏதோ இப்போ தான் வரோம். ஓகே கிட்டியா இருப்பா. ஓடியா எடுத்துட்டு ஐயோ எடுத்துட்டு ஓடுறா. அது உருட்டி விளையாடுங்கிறாரு. அது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. நிற்கோட்டு அடிச்சேன். அழகா உருட்டி விளையாடு வந்து அப்படி இப்படி போகாத சவுண்டு கேட்கும். ஆமா, இல்லைனா மட்டும் அது கிராக்கிங் சவுண்டு கேட்க தான் போகுது. ப்ரிகாஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தா சவுண்டு கேட்க தான் போகுது. நீ எடுக்க சீக்கிரம் போயிடலாம். ஃபுல் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கேன். கண்ணு அடிக்கணும். கண்ணு அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி வச்சு ஸ்பைடரை போட்டு பண்ணுவேன்? இது போட்டுட்டு கீழே இறங்கலாம். என்ன இப்போ அதுக்கு இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து இது நம்மகிட்ட அது இதுவே இருக்கியா? இது ஜஸ்ட் இங்கே தூக்கி மட்டும் போட்டுருவோம். வந்துதான் நாங்களும் வந்தாச்சு உள்ள. சரி அவங்க வந்து கண்ணு எடுத்துட்டு வந்துடு. கண்ணு எங்க இருக்கு? டிவி எங்க நீ கடைசி வச்சுட்ட? டிவி ஆமாம் டிவி தான் இங்கே ட்ராப்பு கரெக்டாக கீழே விழும்போது வச்சிருப்பாங்களா? முடிஞ்சிச்சு கண்ணத்தில் ஏதோ. பாவி. சரி டிவி அண்ட போயிட்டு புல்லட்டை ரீலோட் பண்ணிக்கோ. இரு இவ இங்கே வருவா. இப்போ இந்த சவுண்ட் இதுவே இல்லை பார்த்தியா? சுட்டுலாம் வேறு வழி இல்லை. வேணா சுத்தா நீ பண்ண பெரிய தப்பா. ஒரு டின்னு எங்கே ரீச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பெரிய தலைவர் மேலே போயிடலான்ட்டு. அப்படி ஓடி சுற்றி ஓடி சுற்றி கிளவி கிட்ட தப்பிச்சு அவன் ஸ்பைடருக்கு இதில் போனால் அவன் பிடிக்க முடியாது. அவன் மறந்துடுவான். அவளை பார்க்காதையா? ரொம்ப முக்கியம். சும்மா அவளை சேஃப். ஸ்பைடர் சொல்லலாமா? சுட்டு காமிச்சோன்னா நீ ஏதோ ஒன்று தேவையில்லாமல் எதுவும் பண்ணி மாட்டிக்காத. அந்த ரெட் கலரே நிற்குது. ஸ்பைடரே நான் சுட்டிருக்கேன். தான் ஓடு மால்னு. ஓகே இப்போ கிளவிக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ கண்டிப்பாக வருவா. என்ன இருக்குன்னு கூட பார்த்துருவோம். நல்லா குரலை தாங்கடா. ஓகே ஐயோ என்ன ஓகே அதான் முடிச்சாச்சு. அந்த எஸ்கேப் தான் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நாசமாக போகிறவங்க ஃபர்ஸ்ட் எஸ்கேப்பே நான் தாண்டா பண்ணி இந்த இடத்துல ட்ராப் குத்துறேன். அப்படியே படியோட படியாக போயிடும் கண்ணு. அப்படியா? நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ வா. How are you? இப்போ ஓடு. அந்த இது எடுத்து அது வேணாம். அது தேவைப்படாது. கீழே இல்ல அந்த ஸ்பைடர் ரூம் கீ இருக்குல்ல, அது எடுத்துன்னு போயிட்டு உள்ள போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துன்னு போய் போட்டுரு. ஆமா அங்க என்ன இது பார்த்து அப்புறம் அந்த 1 இருக்கும்ல, அதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தான் எடுத்துட்டு போணும். அதான் சொல்றேன். இரு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சிடலாம். என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் இந்த சுத்தியை தான் நம்ம அங்க தான் போட்டோமே. அங்கேயே போட்டோம். சரி வா ஒரு நிமிஷம் வேஸ்ட்டாலும் பரவாயில்ல. இதை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். உள்ள ஏதாச்சும் நல்ல பொருளாக இருக்கும் நம்புறேன். ஐயா பக்கத்தில் வேறு ஏதாவது அந்த எலும்பு கூடு பக்கத்தில் அதுக்குள்ளே கேஸ்லின் தான் மோஸ்ட்லி வைப்பான். பத்தியா? கேஸ்லின் தவிர வேறு ஒரு தேவையில்ல. நம்ம தான் எஸ்கேப்பே பண்ண போகிறோம். எதுக்கு அது ஏன் கரெக்டாக தான் போகிறேன். சரி இப்போ சரி விடு மிஷின் ஸ்டார்ட். டே 4 நீ 2 வாட்டி செத்த. நான் 2 வாட்டி செத்தேன். டே 4 இன்னொரு டே 1 நான் விளையாண்டனா, 2 நீ விளையாண்டியா, 3 நான் விளையாண்டனா, இப்போ டே 4 நான் செத்தனா. ஒரு வாட்டி தான் நீ செத்தியா? சரி ஓகே. லாஜிக் இருக்கா பத்தியா ஒன்னுருக்கு. 4ன்னு பார்த்தோன்னே 2 நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது 3 நாள் தான் விளையாடிருக்கோன்னு. இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு இரு என்ன ஸ்பைடர் கீ அங்கே இருக்குல்ல, எடுத்துக்கோ. ஸ்பைடர் கீ எடு. இரு அவன் எங்கேருந்து வராளே தெரில. இப்போ ஆமாம் கீழே ரீச் பண்ண வராளா மேலே ரீச் பண்ண வராளே? இந்த அப்டேட்டுக்கு முன்னால கீழே தான் வந்திருந்தா. ஆமாம் அதனால தைரியமாக நான் லெஃப்ட் எடுத்துன்னு ஓடிடுவேன். இந்த வாட்டி எதுக்கும் பயமாக தான் இருக்குது. சவுண்டு நீ போட்டாதானடா வருவா. நீ எதுவுமே சவுண்டு போடல. இப்போ தான் இது லேட் ஆயிடுச்சு. இதுமாதிரி நான் சவுண்டு போடனா பக்கத்துலேயே இருப்பா. இப்போ பக்கத்தில் இருந்தாலும் அவன் இங்கே தான் ராசா வந்தாவணும். அதுக்குள்ளே நீ ஓடிடலாம் எப்படி பார்த்தாலும். ஓடலையா என்ன அவசரப்பட வேணாம் ப்ரோ. இந்த இங்கே நடந்து வா. இங்கே ஒரு கிராக்கிங் சவுண்ட் வரும். பக்கத்தில் சவுண்டே வரலையா? இப்போ எங்கே இருக்குது? இந்த சைடில் இருக்கும். வாயில் சர்க்கரையை போட. ஓகே மேலேருந்து வருவாலாம். எங்கடா ஓடுற அப்படின்னு
வாய்ஃப்ல ஏய் கன் இருக்கு சுடு ஒன்றும் பிரச்சனை இல்லை புல்லட் இருக்கு பாத்தியா ஃபர்ஸ்ட் வருவா சவுண்டு கேட்டுச்சுல பின்னாடியே வராம போவா பாத்தியா அவ பார்க்கலையா ஐயோ சவுண்டு கேட்டதியா போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் வா இப்போ சுடுறா சாவடி கிளவி சாவடி ட்ராப் மறைஞ்சிச்சு சூப்பர் அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் பிரச்சனை இல்லை ஒரு ட்ராப் ஃபர்ஸ்ட் இந்த இது ஸ்பைடருக்கு ஏற்று கீழே தூக்கி போட்டுரு அப்புறம் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு வந்து அது கீழே அங்கே இருக்கா நம்ம எடுத்துடலாம் ஆமாம் இதாண்டா ஏன்டா இப்படி நிற்கிறேன் ஓகே டேய் போயிடாத என்ன போயிடாத கால் உடஞ்சிக்குமா நான் கூட சேர்த்து மயக்கம் போட்டுருவான்னு நினச்சேன் சரி ஓகே ப்ரோ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இதை வந்து நீ ப்ரோலாம் சொன்ன ஒன்றும் நம்ப மாட்டாங்க வாங்கினி அடி நல்லா சீக்கிரமா அது உன்னால ஏதோ ஒன்று நீ சீக்கிரமா தான் வாங்கி அது நான் சொன்னது நல்ல பிளான் தான் ஆனால் இப்போ திடீர்னு இவ்வளோ நான் இது ஹார்ட் மோட் மாதிரி ஓடி வரேன் நேற்றுக்கு நானே கேமை வச்சுட்டு இருக்கேன் இழிச்சிருப்பேன் யோ விட மாட்டாயா அதுவும் ஸ்பைடர் தாயா மெயின் அது காண்டு பிடிச்சி ஸ்பைடர் கிட்ட எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் 2 வாட்டி பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக நான் 3 தடவை கிட்ட எஸ்கேப் அது எப்போ வந்த புதுசில் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நிறைய வாட்டி ஸ்பைடர் கிட்ட அடி வாங்கினேன் செகண்ட் டைம்ல சார் நான் கேட்கல சவுண்டு ஓகே அப்படியே குதி போக மாட்டேங்கிறான் இதுவே கிளிச்சா இருக்குமா சரிப்பா ரெஞ்சு அது தேவை அங்கே போவேன் சரி ஸ்பைடர் கீழே தூக்கி போட்டிருக்கலாம்ல அழகா எடுத்துட்டு அது கார் கிட்டே தூக்கி போட்டிருக்கலாம் ரெஞ்சு என் கண்ணே தெரியலையா இங்க இருக்கா மாதிரி ஸ்பைடர் நீங்க எப்படி விளையாட போற நல்லா தெரிஞ்சு பார்த்து இப்போ ஒரு என்ட்ரி கொடுங்க டேய் அதுதான்டா தள்ளி மட்டும் விடு ஓகே யாரியா இப்போ சும்மா ஒரு என்ட்ரி அப்படியே பொறுமையாக பாரு ஓகே நாட் பேட் இப்படி இங்கே திரும்ப லெஃப்ட் ரூட் தான் வரும் சரி ஸ்ட்ரைட்டாக போ அவள் எங்கேயா ரைட் லெஃப்டில் எங்கேயா அது சின்ன ஸ்பைடர் அது குட்டி ஓடு ஸ்ட்ரைட்டாக போ இது லெஃப்ட் கிட்ட போடு டேய் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இஸ் கமிங் இது லெஃப்ட்ல ரோட் தெரிஞ்சிச்சு அப்ப இது கடைசி லெஃப்ட் அப்ப நம்ம அவ்வளவு இல்ல இந்த ரைட்ல இருக்குது நம்ம இதுக்குள்ள என்ன வைப்பான் மோஸ்ட்லி மாஸ்டர் கீ இருக்கும் அது நம்ம அங்கேயே பார்த்தோம் இது என்ன ப்ளே ஹவுஸா சேஃப் இதுவும் பேட்டரி எடுத்துக்கோ ஏறி ஸ்க்ரூ டிரைவர் என்னடா பண்ண போற தூக்கி போடு சாரி எடுத்துக்கோ சேஃப் கீ எடுத்து ஓடு இல்ல பாவா எங்க இருக்கானே தெரியல ஸ்பைடருக்கு சத்தம் கேக்குமா அவளுக்கு அது கேட்காது கிராண்ட் பா மாதிரி அவ அப்பனோட ஜீனா இது தள்ளு இப்போ நான் போனேன்னா கண்டிப்பா அப்படி போலாமா அந்த வழிக்கே நீ போலாமோ ஹார்ட் பீட் சத்தம் இல்லை அப்போ எங்கே கிட்ட வந்துட்டாங்க அப்போ சரி என்னை பார்த்துட்டு எங்கேயாவது ப்ரோ இந்த லெஃப்டில் லிஃப்ட் இருக்குது இந்த லெஃப்டா ஆமாம் இந்த லெஃப்ட் இருக்குது சவுண்டு கேட்குது கால் சவுண்டு கேட்குது நடந்து வரா பிச்சுக்குன்னு கேட்குது அது இந்த சத்யராஜமா பேர் பிச்சுக்கு பூச்சிக்கா அப்படின்னு போது இந்த மாதிரி சமாளிக்கிறது இப்படி இல்லை கேட்குதுடா எங்கே இருக்குது இந்த கலவுக்கு இந்த கருமம் அவன் எங்கேயா நின்று வாயில் வெத்தலை போட்டு மெசிச்சு நிற்பாங்க நீ வாங்கி தருதியா அவருக்கு வெத்தலை பாக்கு இந்த லெஃப்ட் தானே ஏப்பா வா இல்லவே இல்லை ஒன்னான்ற அது ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கார்டில் கார் கிட்டால அது எங்கே வச்சுருக்காங்க ஆனால் இந்த வாட்டி நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைக்கல இன்ஜின் பேட்டரி ஸ்பார்க் 3 கிடைச்சாக்கு இதில் இருக்கும் நம்பிக்கை கிடைச்சா லக்கு இல்லைன்னா நக்கு ஸ்பாட் இருக்கு எல்லாம் எங்கே வச்சுருக்கானே தெரில பஸ்ஸில் இந்த வாட்டி பஸ்ஸில் கொஞ்சம் டஃப்பாக தான் தந்து பயங்கர டஃப்பாக இருக்குது போயிட்டே இருக்கா எங்கே அவனுக்கு ட்ராக் கூட பண்ணாங்க அவன் அந்த சைடு செவ்வாய் ரொம்ப ஒழிஞ்சிருந்தா நல்லா இருக்காது ஒரு கை பார்த்துடலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன் ஐயோ இந்த லெஃப்ட் தள்ளி ஒன்று ரூட்டியா இரு இங்கே தான் வரும் மேலே கிராண்ட் சின்ன ஸ்பீட்ல
இதான் ஓகே. இப்போ வா இப்படியா இப்போ மறுபடியும் நம்ம இது கூட நம்மள சேஃப் இங்கே தான் இருக்கு. இரு வந்துட்டாலான்னு பார்க்கலாம். அவள் வந்து அங்கே இருக்கா. உனக்கு புரியுதா? அந்த நம்ம கட் பண்ணுவாள்ல அது தர்பூசணி அந்த இடத்துல இருக்கிற அவள். ஓ அந்த சவுண்டு கிறுக்குன்னு சவுண்டு கேட்டதில்ல. அப்படியா? அது தள்ளாமல் போ. அவளே ஏதாவது பண்ண மாட்டான். ஐயா சரி மனத்தளராத போய் இது வாட்டர். நான் தளரல, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தளரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இல்லை இப்போ வாட்டர் மெலன் தூங்கி வா வச்சுக்கோ. நீ ஏன் காரமும் இவ்வளோ தூரம் நான் வாட்டர் மெலன் எடுத்துட்டு போகலாமான்னு நினச்சேன். நல்ல வேலை சேஃப்ல தான் காருக்கு இருக்குமோன்னு பார்த்தேன். சரி இப்போ நம்ம இறங்க போய் ரெஞ்ச் எடுத்துடலாம். மேலே போகணுமே. சரி இரு ஏதாவது தள்ளி சேஃப்கியே போட்டிருக்கலாம்டா. சரி நோ ப்ராப்ளம். ஐயோ சரி இங்கே ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். எடுத்துட்டு ஒன்றுமே இல்லை இல்லை மேலே இது திருப்பி ஸ்பானா விழு. என்ன லைட்டாக தான் கேட்குது. சரி ஓகே. அதுதான் அந்த நிறைய பிளாங்க் இருக்குல்ல அதை தூக்கி போட்டேன். பிளாங்க் அங்கே அவ்வளோ தூரம் போட்டு ஓடியவர்த்துக்கு இப்படியே வந்து தொல்லை எல்லாமே. இப்போ அவன் வந்து தொங்குன்னு நினைப்பான் அவனை. விட்டாதானே ரெஞ்ச் எடுப்போம். வாட்டர் டேமேஜ் ஏற்கனவே அவன் உடம்புல சிவப்பாக இருக்குது. போடு ரெஞ்சு கிடச்சாச்சு. நம்மளுக்கு இனிமேல் ஸ்பார்க் பிளக்கு, பேட்டரி, இன்ஜின் பாட்டு பேட்லாக்கு ஒரு படையே தேவைப்படுது. அப்படியே எங்கே தூக்கி போடுவோம். ரெஞ்சை இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். வந்து தொலைடி வந்து பாரு என்னன்னு. பாத்தியா யாரும் ஒரு ட்ராப் மாயக்கழுவியா ஸ்பைடர் நீ விளையாடுறியா? எப்பா ரூட் தெரியும்டா எனக்கு. ரூட் எல்லாம் தெரியும். அப்போ கூட அந்த ரூட் இல்லையே. லிஃப்ட் தானே. ஆமா நான் அதை சொல்றேன். ரூட் எனக்கு தெரியும் பட் எனக்கு இல்ல டிஸ்கஸிங்கா இருக்கு. பக்கத்துல இல்ல அவன் நின்னு பாரு. இன்னும் லெஃப்ட்ல தான் இருப்பான். இல்ல ரைட் அப்புறம் ரவுண்ட்ஸ் போவா போலாமா? சரி இறங்கு. இந்த லெஃப்ட்ல இந்த லெஃப்டா? ஆமாம் இந்த லெஃப்ட் ஒரே ஸ்ட்ரைட். இடம் மட்டும் இந்த மாதிரி இந்த கிராணி கிட்ட இருக்கிற பெருசாகட்டும். அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்னனா கீழே வச்சுட்டு போவான்னு ட்ராப். அந்த இடத்துலயே தூக்கி போட்டேன் பத்தியா கிளவி. நீ உஷாரனா நான் அதுக்கு மேல பின்னாடி போனா தான் போவான். சவுண்டு போட்டோம். அவன் சவுண்ட் இல்லை. இப்போ போய் அவளுக்கு ட்ராக் பண்ணதான் அவன் எங்கே கிட்ட நின்னா அவன் சென்சாரில் வருவாடா. அவன் சென்சாரா ஸ்ட்ரைட்டாக போகிறா. நோ ப்ராப்ளம். நம்ம இந்த லெஃப்ட் இல்லைல்ல அடுத்த லெஃப்ட் அவள் போகிறா பற்றியா? அதே இடமா நம்ம போக வேண்டிய இடத்துக்கே அவள் கரெக்டாக போகிறான். நான் சொல்கிறது சரி. அந்த கேப்பில் நம்ம இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். வச்சு இது இல்லை இதுக்குள்ளே ஏதாவது வைப்பான். பட் எப்பயாச்சும் தான் லெஃப்டில் போனால் கிராணி பீஸு. இதுதான் நம்ம சேஃப் பீஸு. கறி ஸ்பைடர் கன்லேயே சுட்டுட்டோம். இப்போதான் வருது பேருக்கு வருமோ. ஐயோ இரு நான் வந்து இவன் கிட்ட வந்து கிட்ட இப்படி மாட்டிக்கணுமே. வேற எங்க போறது? சரி அவ அந்த காராண்ட போயிடு கீழே எப்படியாவது எஸ்கேப். ஆமா கார் அந்த இன்ஜின் பார்ட்ல செட் பண்ணிடலாம். வேற வழியில அப்பதான் கடைசி நேரத்துல தப்பிக்க இருக்கானே தெரியல. இப்போ கிராணி தெரிஞ்சிக்க வைப்போம். பாத்தியா அவ கரெக்டா. ஐயோ அங்க ஒருத்தர போறாயா? வா வா கிராணி அது கிளவி யோசிக்க போய் என்ன திருப்பி அங்கேயே சவுண்ட் வருது. நமக்கு வச்ச ட்ராப்பா அப்படின்னு ரீஸ்டாவ் தான் இருக்கு வைக்கணும் வாயில அவளுக்கு. பேர்ட் சீடு அது ஒரு கருமம். எதுக்கு எடுத்தோன்னே தெரியாத மாதிரி இருக்கு. சரி அன்சைடா சுற்றி அவ்வளோ ஒரு வழியா பல வழி. பார்த்தாலும் சுற்றின்னு ஓடிடலாம். அந்த ட்ராப் இருந்தாலும் அந்த ஓரத்தில் போயிடலாம். நமக்கு என்ன வேணும்? ஸ்பார்க் பிளக், பேட்லாக் கீ, பேட்டரி காரமும். சூப்பர். அந்த மூணுத்தையும் எங்கே போய் கண்டு. ஆனால் ஸ்பைடர் தான் இங்கே இருக்காது. அது நல்லா தெரியுது நம்மளுக்கு. காரஸ்க்கே செம்ம டஃபாக கேட்டிருக்கானுங்க.
பார்த்தியா சத்தம் கூட போடாமல் போகிறேன் நீ பாட்டு சத்தம் அங்கே போட்டல மறுபடியும் திருப்பி அங்கே தான் போய் போடணும். கரெக்டாக ஸ்பைட்டு கிட்ட போகுது 1/2 hour ஆயிடுச்சியா. வா வந்து தொலை கார் முடிச்சோம். சரி ஒரு மெலான் எடுக்கணும். மெலான் மட்டும்தான். அதுக்குள்ளே பேட்லாக் கிடச்சா சூப்பர். மெலான் நம்ம மெலான் எடுக்க போது ஏதாவது நமக்கு ஒன்று கட்சினே இருக்கு பார்த்தியா. ஒன்று இந்த சலந்தி வருது கன்ஃபியூஷனில் இங்கேருந்து நான் எப்படா கண்டுபிடிக்கிறது சலந்தி பக்குன்னு நினைக்கிறேன். எப்படா கண்டுபிடிக்கும் இதெல்லாம் நினச்சி எடுத்தோம். ஒரு கிராணியை பார்த்து எப்படி இருக்கு இப்படி கற்றுக்கோ அவன் சொல்ல பாரு டேய் நான் உன் அம்மாடி என்னையும் பார்க்கத்தோ அப்படி இதுக்குள்ளே அப்பாங்களோன்னு நம்ம ஒரு அப்பாசை என்ன போயிட்டியா இல்லையா இந்த பார்க்கணும். இங்கே இருக்கு காலே தெரியுது. ஐயோ இங்கே தான் இருந்துருக்குதா கரும்பு முடிச்சது. ஆனால் இங்கே வரைக்கும் நின்னுமே சவுண்ட் அங்கேருந்து பிடிச்சிச்சு. போறா அங்கே போறா. திருப்பி போனேன் கொண்டுடுவோம் பார்த்துக்கோ. அடுத்தது ஷார்ட் அவள் லெஃப்ட் போயிட்டான். நீ ஒரேடி ஸ்ட்ரைட்டா போயிடுது. ரைட் அவ்வளவுதான். நீ சிலந்துக்கிட்டே எவ்வளோ பெரிய போராட்டம். கிராணிக்கிட்டே கூட இவ்வளோ கஷ்டப்படல போல. கிராணி ஏதோ ஆமாம் இடம் பெருசு சுற்றி ஓடிடலாம். அதுக்கு 2வது மேலே கையை வச்சு ஈஸியாக தீக்க வேண்டிய மேட்ச் இப்படி பண்ணியிருப்போம். ஈஸி இல்லை ஐ மீன் எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டான். கொஞ்சம் போகலாமா வேணாம் அப்புறம் எங்கேயாவது சிக்கமாக போய் மாட்டிப்பேன். ஆமாம் சிக்கல்ஸ் அவங்க எப்போ போகலாம் ரூட்டு தெரியும்ல. ஸ்ட்ரைட்டாக போய் கடைசி லெஃப்ட் இந்த லெஃப்ட்டில் இந்த லெஃப்ட் எடுத்தாலே வந்துடும். லெஃப்ட் போயிட்டு அதான் அந்த சந்து கீழே நான் வேற சந்து. மியூசிக்கே இப்படி தானா நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்போ காது வச்சாலும் சிக்கு சிக்கு இப்போ ஏன் இறங்குறேன். ஏய் கிட்ட இந்த சென்சார் என்னடா இது இப்போ திருப்பி பார்க்க முடியாது. அவன் எங்கே போவான்னு பார்க்கலாமா. இது வாக்கிங் சவுண்ட் கேட்குதா உனக்கு. இது இப்போ இருந்து நம்ம போக கடைசி லெஃப்ட் எடுத்து தான் போகணும். சரி போகலாம் நோ ப்ராப்ளம் போகலாம்ல. இது அவள் கிட்டே இங்கே இருக்காளா போகிறேன். சரி பார்த்து போகலாம்ல. 3 2 1 வந்தால் பின்னாடி ஓடி வந்துடு. 3 போடா வேறு வழி இல்லை. இங்கே தான் வரும். இந்த வரமாட்டான். இதுதான் ஆனால் பக்கத்தில் செக் பண்ணி அதான் இருக்காங்க. பார்க்கலையா இருக்கு நோ ப்ராப்ளம். லாக் எடுத்து வச்சு தான் ஆகணும். இப்போ நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணுறது தடுப்பு இங்கே போட்டு மறுபடியும் சுற்றுறோம். போட்டு இங்கே போட்டு இங்கே வேணாம். இங்கே சாக்கடை போட்டு கிளிச் ஆகுது சார். இங்கே போட்டுருவோம். இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னா அது வந்து அடிக்க முடியும். ஓகே ஆனால் இன்னொரு ஒரு கார் வேணுமே. நம்ம மற்ற இடம்லாம் கேட்டோம்ல ஞாபகம் இருக்கா. போகுது இப்போ அங்கே இருக்க வாய்ப்பு முன்னாடி போய் பாரியா. எங்கே முன்னாடி தான் போனேன் பின்னாடி ஆயிடுச்சு. நல்லா சமாளிக்கிறேன். ஓகே அவர் அங்கே போயிட்டா நம்ம அப்படியே இங்கே தான் இருக்குது. மேலே இடிக்குதா தலை. ஓ அங்கேருந்து இப்போ இன்னொரு காருக்கு நான் எங்கே போய் தேடுவேன். முதல்ல ட்ரைவர் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் அது அந்த
காருக்கு அங்கே இருக்குது. ஓகே ஓகே. அந்த குட்டணி இடத்துல அது ஒன்று தான். இன்னொன்று கண்டுபிடிக்கல நம்ம. ஒரு ஆளை கண்டுபிடிக்கலாம். இந்த ரூம் மறந்துட்டோம் பற்றியா? இந்த அந்த செல்ஃபோன் ஓப்பன் பண்ணி அந்த கதவை திறந்த பற்றியா? அந்த புக்கை வச்சு அதுக்கு அங்கே ஒரு ட்ராயர் 2 இருக்குது. அங்கே அதுக்குள்ளே இல்லைன்னா அந்த ரிமோட் சென்சார் இருக்கு. ஏன்னா டஃப்பான இதுனால அது போக பார்த்துக்கலாம். கீழே இங்கே சத்தம் போட்டுட்டு போயா? ஈகான் டேரெக்டாக போனா மேலே ஏறும். அங்கே போய் சத்தம் போட்டுக்கலாம். சரி இப்போ ப்ளே ஹவுஸ்க்கு என்ன பண்ணுற? நான் கேட்டு போக வேண்டியது. இது வெயிட் பண்ணு. போகலாம் ப்ளே ஹவுஸ். இல்லை இங்கே சத்தம் போட்டு இங்கே ஓடிடலாம். இப்படி வரேன். அப்படி தான் வரணும். பாத்தியா கிட்டத்தில் இருக்க போகிறான். வந்துட போகிறான். நான் விட்டுருவோமா? அதான் ஓகே இப்படி வரியா? சரி இப்படி ஏன் இப்படி போ. எப்படின்னா இந்த ரைட்டில் ப்ளே ஹவுஸ். ஆமாம் இல்லை ஷார்ட் ரூட்டு. சரி இப்படி போயே பழகிடுச்சு. மறக்க முடியாத நெஞ்சமா. அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எல்லாமே எவ்வளோ டஃப்ல பேசுறா. சேஃப்டி வரும்போது சந்தோஷப்பட்டாரு. தரக்கும் போது ஒரு மாதிரி கொய்யால பரவாயில்ல ஏதோ ஒன்று இருக்கும். காருக்கு பேட்டரி கீட்ரின்னு பார்த்தா. ஆனால் மோஸ்ட்லி சேஃப்லாம் காருக்கு சம்மந்தப்பட்டதான் வரும் நிறைய வாட்டி. அந்த வாட்டி ஏன் சொல்றதுக்கு இல்லை. சரி இப்போ இந்த ரூம்ல நம்ம எதுக்கோ செக் பண்ணிக்கோ. இந்த ரூம்ல இதுவா காக்கு வீல் இந்த எதுவும் இல்லை. அதான் பார்த்து முன்னாடி அப்படி போய் வரணும். அந்த புக் இருக்கிற ரூம் போகணும். இப்போ அது கீழே ஒன்று ரிமோட் இருக்கும். ரிமோட் இருந்தால் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது. மறுபடியும் ரிமோட் வேஸ்ட்டா? அந்த ரிமோட்டில் கூட வச்சுருப்பாங்க. அது போல உடனே ஏறுங்க பார்த்துக்கலாம். நம்ம 100 ஐஸ் இல்லை ஐஸ் ஏதோ ஒரு ஐஸ் என்ன இவ்வளோ அவன் அங்கே இருக்கா. ஓடு இங்கே மேலேயா? அது அந்த புக் இருக்க இடம். புக் இருக்கிற இடம். ஆமாம் இப்படியே போனால் வரவா? இந்த ரைட் இதுதான் சொன்னேன் நான். இந்த ரூம் இங்க பாரு கீழே. இது சொல்றேன் இந்த ரிமோட் இருக்கு. இது எடு. நான் சொல்றேன். இப்போ அந்த ரிமோட்டை என்ன பண்ண திடீர்னு அந்த செவரு பக்கத்துல கிராணி நினைச்சு. இப்போ அந்த ரிமோட்டுக்கு இடத்துக்கு போய் ரிமோட் திறந்தா பெப்பர் ஸ்ப்ரே தான் வரும். பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது ப்ளஸ் அது இது ஒன்று இருக்கும். அங்கே ஏதாவது காக் வீல். ஏன்னா டஃப்பான ஸ்கிராம்பில் ஒன்று பேட்டரி ஏதாவது அந்த வாய்ப்பு இருக்கு. பேட்டரி இருக்கு. பேட்டரி ஒரு சில நேரத்தில் பார்த்துருக்க மாதிரிலாம். பட் காக் வீல் பார்த்தது இருக்க வாய்ப்பு இருக்குதான் சொல்கிறேன். நம்பி ஆஃப் அவ்வளோதான் பார்த்துக்கலாம். பேட்டரி சூப்பர். ஏன்னா இந்த மாதிரி டஃப்பான ஸ்கிராம்பிள் அது எங்கேயா இருக்கோ வாய்ப்பு இருக்கு. கம்மான் கிட்ட உனக்கு அந்த பாட்டு தோணுது. சரியான பாட்டு. ஓகே ஸ்பார்க் பிளக் போட்டு தான் வேணும். மேபி இதுக்குள்ள ஸ்பார்க் பிளக்கும் இருக்கலாம். ஆனா பேட்லாக் கீ வேணுமே. சரி இத எடுத்து போயிடலாம். ஐயோ அத மறந்தே போயிட்டேன். விட பரவாயில்ல இங்க தானே இருக்குது. ஸ்பார்க் பிளக் பேட்லாக் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு. ஆனா ரெண்டுத்துல கண்டிப்பா ஒன்னு வரும். சரி இந்த சைடு ஆமா இல்ல. சரி மறந்து போகுது. என்ன டக்குன்னு வா கிளவி இங்க வா. நமக்கு எப்பவுமே நேர் வழி போய் தான் பழகி. குறுக்கு வழி வா. போலாம் ரைட் ஃபுல் ஸ்பீட். என்ன மணி ஆகுது? 4 டைம் டைம் பேட்லாக் சூப்பர். பேட்லாக் தேவையான 4 மணி டியூஷன் இவ்வளோ கூலாக வந்து சொல்லி மணி 4:15 ஆகுது. இல்லை எனக்கு யாரும் வரல. எனக்கு சரி நான் கிளம்புறேன் டியூஷனுக்கு. சொல்லு டைம் ஆயிடுச்சு போன வரைக்கும் சொல்லு. சொல்லிட்டேன் எங்கள் அம்மா திட்டுவாங்க. அவளே லேட்டாக சொன்னேன். தப்பாக மேலே இதுதான் மேஜிக். ஆமாம் எடுக்க போதும் 1 hour தான். 2 hours இன்னைக்கு. ஓ இதுக்கு ஒரு இன்னும் ஸ்மார்ட் பிளக் மட்டும் தானே கண்டுபிடிச்சிங்க. ஐயோ மாற்றிட்டீங்க. இன்னும் வேறு என்னடா இருக்குது ஸ்மார்ட் பிளக்கு? எனக்கு வேறு இடமே தெரியல. ஸ்மார்ட் பிளக்கு ஸ்பார்க் பிளக் வேறு எங்கே இருக்கும்? இல்லையே. ஐயோ ஓ லே ஹவுஸ். அதுக்கு இன்னொரு ஒரு கார் வேணுமே. அது எங்கே நான் போய் தருவேன்? ஒரு கார் மட்டும் எங்கே இருந்துச்சுன்னா எஸ்கேப் போயிடலாம்.
வரணுமா? மணி என்ன ஆகுது? 4:30. 17 minutes ஆமாம். சீக்கிரம் இங்கே எங்கே போகணும்? இங்கே இப்படி போயிடுங்க. ஓடுது சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். 4:30 to 6:30. காண்டான டைமிங். ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். நானே ரிட்டர்ன் பண்ணல, டெய்லி கிளாஸ் வந்துருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு காக்வீல் மட்டும் கண்டுபிடிச்சுன்னா எஸ்கேப் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தோமா? ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்கும் பார்த்தியா பக்கத்தில் ஒட்டு. நம்ம அதுக்கு ஒரு ட்ராயர் இருக்குமே, அதுக்குள்ளேயும் இருக்கலாம். காக்வீல் மோஸ்ட் நேரத்தில் கிட்ட தான் கிடைக்கும். அங்கே தூக்கி போட்டுருவோம் சவுண்டு வர வச்சு. இப்போ என்ன முக்கியமாக வச்சுட்டியா? சரி வரேன், ஒரே நிமிஷம் பார்த்துட்டு வரேன். காக்வீல் இங்கே இல்லை, வேறு எங்கே இருக்குது காக்வீல்? இங்கேயும் இல்லையா? சரி, ஷார்ட் கன் எடுத்துப்போம். ஓடு. ஆஹா, கிளம்பி வந்துட்டா. ஓடு. அப்பா கிளம்பி தான் இருப்பா. இல்லையா? ஓகே, இன்னும் ஸ்பார்க் ப்ளக் மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளவியை ஃபஸ்ட்டு போட்டு தரணும், வேறு வழி இல்லை. வேறு எங்கே போகிறது? இல்லை, அங்கே நம்ம ஸ்பைடர் கிட்ட எங்கேயா மிஸ் பண்ணிட்டோமோ? ஸ்பைடர் கிட்ட இருக்கிறதே ஒரு பொருள் தானே. இல்லை, எதுக்கோ போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளவி அடிச்சிடுவோம். கிளவி அடிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்? எங்கே தேரலான்னு மட்டும் சொல்லு. மேலே எல்லா ட்ராயும் நம்ம ஃபஸ்ட்டு மறுபடியும் செக் பண்ணலாம். மேலேயா? எந்த மேலே? அதான் ப்ரோ, ஒட்டி ட்ராய் இருக்குமா ஒவ்வொரு ரூமுக்கும். ஸ்பைடர் ரூமா? இல்லைன்னா நம்ம அங்கே செக் பண்ணுமா? அது எப்பவுமே ஒரு டேபிளில் எதாச்சியாக வைப்பானுங்களே. இருங்க, சவுண்டு போட்டு கூடுங்களா? அவன் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் இடத்த தெரிஞ்சு வச்சுக்க எங்கே விட்டோன்னு. அவன் சொல்கிறேன். 15 ஆயிடுச்சு ஏற்கனவே. இன்னும் 15 மினிட்ஸ் போகும் நம்மளுக்கு. 16 ஆயிடுச்சு. நோக்குவாங்க அவளை. ஒருவேளை அந்த 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 ஒரு டப்பா இருக்கும் பார்த்தியா? இது நம்ம ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த டப்பா இது ஐயா அவன் இல்லை. அப்போ மேலே ஏதாவது ட்ராயரில் மேலே இல்லையாடா? ஐயோ கஷ்டம். இது கட்டரு கட்டுறது மேலே 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 மேலேனா இந்த ரூம் இங்கே ஏதாவது ட்ராயரில் ட்ராயர் இப்போ தான்டா பார்த்தேன். இல்லையா? சரி, இந்த லெஃப்ட் எடுத்து அந்த ரூமுக்கு போங்க. இந்த லெஃப்ட்டு இந்த டேபிளில் இல்லை, வேற ஃபோட்டோவை கொடுத்து வச்சுருக்கான்டா பரதேசி பையன். இந்த ட்ராயரில் பார்த்தோமே ப்ரோ. இல்லைன்னா அந்த இந்த ஸ்ப்ளெண்டர் அந்த புக்கு இருக்கிற அந்த ட்ராயரில் புக்கு இருக்கிற ட்ராயரா? அங்கே மேலே. ஐயோ, ரிஸ்க்காக சொல்கிறியே. ஏன் இல்லை வந்துருவாளோ? அடித்தோம், இப்போ தான் அடித்தோம். ஆனால் அப்படியே வந்துருவாங்க இன்றைக்கி. பார்த்துட்டோம். இல்லை வெப்பனுக்கு எடுப்போம். இப்போதைக்கு சேஃப்டிக்கு கிளவி அடிச்சுக்கினே இருக்கணும், வேறு வழியே இல்லை. வேறு இடத்த தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேறு வழியே இல்லை. ஸ்பைடர் கிட்ட பக் ஆயிடுச்சோ? ஸ்பைடர் கிட்ட எங்கேயா வச்சுருக்கானுங்களா? தெரிஞ்சு இருக்கலாம். ஸ்பைடர் சுற்றி கொல்ல முடியுமா? அதெல்லாம் போட முடியாது. ஸ்பைடர் கிட்ட எங்கேயா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ? நம்ம இந்த கன்று கிடச்சதில்ல அந்த ஒரு பாட்டு, அந்த நம்ம அந்த இது கூட நான் கூட போய் சடனாக போய் அடி வாங்கினேன் வேணு நீங்கள் சொல்லி. அந்த பக்கத்தில் அந்த ரூமில் பார்த்து. இந்த ரூமா? அதுதான் அதே தான் அதுக்குள்ளே போங்க. லெஃப்டில் அந்த ரூமில். அங்கே தானே ஷார்ட் கன் பாட்டு எடுத்தோம். அதான் பக்கத்தில் தான் ஷார்ட் கன் பாட்டு தானே எடுத்தோம். எங்கே போகிறது? உங்ககிட்டே மாஸ்டர் கீ தான் இருக்குது. வீல் அப்போ எங்கே தான் இருக்குது? எங்கேயோ மிஸ் பண்ணி
அப்போ கண்டிப்பாக ஸ்பைடர் கிட்ட தான் ப்ரோ இது. திருப்பி அதுக்கிட்ட போகணுமா? ஸ்பைடர் நீ பார்க்குறியா? என்னடா பார்க்குறேன். ஐயோ டே எனக்கு ரூட் தெரியாதுடா. நான் சொல்கிற ரூட் கரெக்டாக சொல்லுவேன். தேடியா இருக்கானு சும்மா பார்ப்போம். இது ஸ்பைடர் கிட்ட தான் போக போகிறோம். ரைட்டில் நல்லா இருக்கும். சரி இங்கேயே ப்ரோ ஸ்பைடர் இல்லை சும்மா தான் பார்க்குறேன். எனக்கே இங்கேயே கிடச்சா சந்தோஷமாக இருக்கும்னு பார்க்குறேன். இதுக்குள்ள கூட இருக்கும். ஆனால் இப்போ இல்லை வெளியே ஐயோ இங்கேயே இருக்கும்யா. ஏன் திருப்பி ஸ்பைடர்கிட்டே முடிக்க வைக்கிறாங்களே. அது வேறு சின்னதாக மேஸ் மாதிரி இருக்கும். அதை தப்பிக்கிறதுக்கே அக்கப்போராக இருக்கும். ஓகே நோ ப்ராப்ளம். ஸ்பைடருக்கு எப்படி போகுது? நம்ம ரைட்டில் ஒழுங்காக செக் பண்ணணும். நம்ம பக்கத்துலேயே தான் ஒரு ரூம் அது மட்டும் தான் பார்க்கணும். இதுவும் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு எடுத்துருவோம். வேறு என்ன லாக் இருக்குது ஸ்பைடர் கிட்ட? திரும்ப தான் நம்ம ரைட்டு தான் போகிறோம். ரைட் இல்லை இப்போ தான் போயிருக்காரு. கால் இல்லை அவ போகிறா நடக்கிற சத்தம் போகுது. இந்த ரைட்டா? இது அடுத்து மேலே இந்த ரைட்டு இங்கே பார்த்தா மாதிரியே இருக்கு. கறி ஐயே ஐயோ. சரி அது கீழே ஏன்டா ப்ளே ஹவுஸ் கிடச்சதுல அங்கே. ஆமாம் சரி இந்த ரைட் எடுத்துன்னு போங்க. இது அந்த செயின் அந்த ஒன்று இதோ இது போடுவோம். இந்த கரும்பு போட்டால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அதுதான் திறக்கும் சாக்கடைக்கு. எதுக்கும் அந்த லெஃப்ட்டில் நம்ம செக் பண்ணுமா? லெஃப்ட்டில் தான் இன்னும் டவுட்டாக இருக்குது. ரைட்டாக பார்த்துட்டோம் எல்லாமே. இப்போ தானே பார்த்தோம். ரைட்டில் கறி இருக்குது. அப்புறம் எடுத்தோம். ஆமாம் ப்ளே ஹவுஸ் பக்கத்துலேயே ஒன்று. லெஃப்ட்டில் நம்ம என்ன இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு எடுத்தாச்சு. வேறு என்ன அந்த இன்ஜின் பாட்டும் எடுத்தாச்சு. ஐ திங்க் கேம் பக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொருள் மட்டும் எங்கேயும் காணாமல் போயிருக்கு. வேறு என்ன ரூம் இருக்குது? மேலே கீழே ஸ்பைடர் ரூமும் செக் பண்ணியாச்சு ப்ரோ. ஜெயிலுக்கு அந்த கிராணிக்கு அந்த இன்னும் அவ போட்டு போகிற அந்த போவாங்க அதுக்குள்ளதான் கட்டிங் பிளேயர் எடுத்தோம். ஆமாம் கட்டிங் பிளேயர். அது வேற எங்கே விட்டோம்? கேம் பக்காக இருக்குது கைஸ். அந்த பொருள் மட்டும் காணோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துல ட்ரை பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் தேடியாச்சு எல்லாமே. பட் என்ன அதுவும் எங்கே நம்ம இது ஆக போகிறோம்? அந்த இன்ஜின் எடுத்து நம்ம ரிவர்ஸ் ஆகணும். போகலாம் எடுங்க. லெஃப்ட் இந்த ஒரு வாரம் நீங்கள் லெஃப்ட்டு இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யூட்டன் வச்சுருங்க. திருப்பி கிரானிக்கிட்டே போகணுமா? இதுவா? அதுக்குள்ள எல்லாம் இருக்கும். இதுக்குள்ள எல்லாமே வைப்பாங்க. ஒன்றுமே இங்கெல்லாம் வைக்க மாட்டாங்கடா. இங்கெல்லாம் ஒரு பொருள் இருக்காது. ஒன்று இருக்கும் ப்ரோ. மோஸ்ட்லி சான்ஸ் இல்லை. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். எதுவும் பார்த்தாச்சு. கட்சிதா இதுமாதிரி என்னையா பண்ணுறது? ஸ்பார்க் பிளக் நம்மளுக்கு கட்சிதா. அந்த ஸ்பார்க் பிளக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதுதான் இந்த பிளே ஆஃப். அதான் இப்போ அந்த கார்க் வீல் மட்டும் தான் நமக்கு இப்போ வேணும். அதை யோசிச்சு இப்போ கார்க் வீல் தான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்பார்க் பிளக் மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம எனக்கு ஒரு ஹேக் தெரியும். அந்த அப்படியே பிளே ஹவுஸ்க்குள்ளே போங்களேன். பிளே ஹவுஸ் கிராணி ஹேக் பண்ணிடலாமா? இப்போ ஹேக்லாம் பண்ணுறத யோ கிராணி பண்ணியா? அவன் திடீர்னு அடிச்சிட போறா. எனக்கு ப்ளே ஹவுஸ்க்கு ஹேக் ஒன்று தெரியும். ப்ளே ஹவுஸ்க்கு வேறு ஒரு ஹேக் வச்சிருக்கியா? நான் ஏற்கனவே எதுக்கோ யூடியூப்பில் பார்த்தேன். இது நடக்குமா தெரில. நடந்தால் லக்கு இல்லை நக்கு. இல்லை நக்கு.
கைஸ் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வெறும் காகில் மட்டும் கிடச்சா நம்ம எஸ்கேப்பு சே அது எங்கே இருக்குன்னே தெரியலையே. இருக்காளா? இல்லை இல்லை ஒரு யூடியூப் சேனலில் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா தெரில. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வேறு ஆகும். நம்ம ஒரு காகிலுக்கு எவ்வளோ? ஐயோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகலை. இந்த நல்லா பாரு, இந்த இடத்துல வச்சு பாரு. ஐயோ வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இல்லை அந்த ஹேக் ஒர்க் ஆகலை இப்போ. ஷட் அதான் வேணுமே. திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். வேறு எங்கே என்ன இடம் பெண்டிங் இருக்குது? ஸ்பைடர்கிட்ட எல்லாம் தேடியாச்சு இப்போது. இதிலும் தேடியாச்சு. இங்கே தான் சுற்றியல் எடுத்துட்டோமே, அப்புறம் எதுக்கு அங்கேயே பார்த்துங்க. பக்கு கண்டிப்பாக கவுக்கு எல்லாமே தெரியாச்சு. பார்த்தாச்சு. வேறு என்ன பெண்டிங்? நீ வேறு பிடுங்கியாச்சு இடத்தையே. வேறு என்ன பெண்டிங்கு? அந்த கிராணியை மட்டும் எப்படியே ஹேக் பண்ணுறது. இனிமேல் அது ஒர்க் பண்ண நடக்காது. அது மேபி ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கோயா இங்கே ஏன் முடிஞ்சிங்கன்னா இன்னும் 6 minutes இருக்குது. போடுறா அங்கே ஓடுறா. உள்ளே போ பேக் பார்க்காம இல்லை அவன் டோர் இது பண்ணானே அழகாக ஓடிடல. எஸ்கேப் எல்லாம் நினச்சேன். உள்ள அறிவில் எண்ணெயை தூத்தேன். அதுவும் நீ ஆக்ட் பண்ணி அவளை நிற்க வைக்க போறேன்னு நினச்சேன். அதெல்லாம் மேலே தான் நடக்கும். அது மேலேயே பண்ணு, வேறு வழி இல்லை. என்னடா பண்ணுறாவ இங்கே? என்னடா பண்ணுறாவ? ஆஹா பக்கில் வராளே. பக்கு தான் நினைக்கிறேன். காக்வீலும் இல்லை இப்போலாம் என்ன டென்ஷன் பண்ணுறாங்க என்ன எல்லாரும் போட்டு. காக்வீல் மட்டும்தான் வேணும். அது இருந்தால் எஸ்கேப்பு நம்ம. ஆமாம் கார் எஸ்கேப் வேறு ரொம்ப நாளாக பண்ணலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது. ஐயோ சவுண்டு வேறு போட்டு இனிமேல் வந்தால் என்ன வரணும். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கேம் பக்காக இருக்கு மட்டும் நல்லா தெரியுது. எல்லா இடம் தெரியாச்சு கைஸ். எங்கேயுமே காணுமே. இதுக்கு ஒரு குறைச்சல் 3 நாள் தான் போவான். சே இவ்வளோ கிட்ட வந்துட்டோம் கைஸ், முடிக்கவே முடியாது. அவ்வளோ டஃப்பானது கூட வந்துட்டோம் கைஸ். ஆனால் காக்வில் சாத பிடிச்சி கைஸ். காக்வில் மட்டும் கிடச்சதுன்னா செம்மையாக இருந்தது. ஏன் என்ன பண்ணுற லந்து? ஐயோ உன் லந்தை தூக்கி குப்பையில் போடியா. ஏன் இப்படி வரீங்க பார்த்தியா? நான் இப்போ நினச்சேன் எஸ்கேப் போயிடுவேன். என்ன அது? எப்படி எஸ்கேப் போவ? சும்மா எஸ்கேப்லாம் ஆக மாட்டேன். எஸ்கேப்லாம் ஆக முடியாது. பூந்து தானே போனோம். இருந்தா என்ன இல்லைன்னா அந்த இருக்காது. சும்மா ட்ரை என்ன பண்ணுவோம். அதுக்குள்ளே போ. இதுக்குள்ளே இருக்காதுயா. வைக்க மாட்டாங்க. சும்மா வச்சா ஒரு நம்ம சந்தோஷம். இல்லைன்னா எப்படி எல்லா இடத்தையும் தேடி வச்சு டைம் இஸ் கான் ப்ரோ. ஓகே கைஸ், அதனால் ரொம்ப இது பண்ணியாச்சு. எல்லா இடத்துமே தேடியாச்சு. அடி வாங்கினா என்ன இருக்கால வந்தா பக்கு பார்க்கவே இல்லை. நம்ம பார்க்க இங்கே இந்த இடமே இல்லை. பார்த்தியா? நடப்பாங்க அப்புறம் லாஸ்ட் டேல ஏதாச்சும் பேபி இந்த அடித்த இதில் தான் வருமா? வாய்ப்பே இல்லை. தான் வந்தால் சந்தோஷம். வரல ப்ரோ, டைம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். ஒரு நாள் இங்கேயே வச்சுருந்தானுங்கண்ணா பாருங்க. வைக்க மாட்டாங்க. வச்சா லக்கு இல்லை ஒன்றா தானே பார்த்தேன். அவனாச்சும் வைக்கிறத வச்சு ஸ்பீட் கேம் பிளே தான். ஐயோ விட்டுருக்கோம். இதுன்னு தெரில. முடிஞ்சளவுக்கு எல்லாருமே பாரு. ஐயோ இதுக்கு மேலே தேடுறதுக்கு வேறு இடமே இல்லைங்க. அதெல்லாம் பார்த்தாச்சியா? வேறு என்ன பெண்டிங்? அதுக்குள்ளே பாரு. ஒரு வேளை டால் எடுத்துட்டு ஸ்லெண்ட்ரினா கிட்ட தான் இருக்குமோ? சொல்ல ட்ரை பண்ணு. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ட்ரை தான். டாலில் மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா இந்த கேம் பக்கு. அப்படியே அவகிட்ட போய் சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டால் மட்டும் கடைசி ட்ரையாக பண்ணுவோம். டெடி அங்கே இருக்கு. ஓகே வருதா? இப்போ ஏன் கத்துற? திடீர்னு வந்தாலும் பாயிண்டாயா? ஓடியானா எங்கே ஓடுறது? இவ்வளோ ஸ்பீடாக வரோட பார்க்கலையா? அவன் எப்படி
தூணிலும் இருக்கா துருபிலும் இருக்கா அந்த மாதிரி அதான் ஏதோ பக் பண்றா இவன் என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது நமக்கு. நம்மளே ப்ரக் பண்ணுறோம் வர மாட்டாலாம் நம்மளை பார்த்து கேட்பா ஏன் வீடுடான்வா. நாங்கள் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ இப்போ வேற வருவாயா சவுண்ட் கேட்கோயா? சவுண்டு கேட்குது இருக்கட்டும். ஹார்ட் பீட் அடிக்கும் பேர் இப்போ படிச்சிருவான்னு நினைக்கிறேன். இரு தூக்கி போடு கரெக்டா. அவ்வளோதான். இதுவாக சவுண்ட் வர எதுவும் கேட்கல மியூசிக் மாதிரி. ரோமா உன் சோக பாட்டில் இப்போ யாருமா கேட்டா தயவு செஞ்சு. ஆனால் இது போட்டால் இன்னொரு கிளவி தாண்டா வரும். இது ஒரு வராது கிளவிலாம் வரவே வராது. இப்போ இருக்கா பாரு அது வெளியே போயிட்டு பாரு. காக்வேல் தந்துருமா ப்ளீஸ். காக்வேல் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு கருமோ. இப்போ காக்வேல் வேறு எங்கே தாண்டா இருக்கு? பக்கு இது மேலே எதுவுமே இல்லை. பக்கு தான் போல. யோ என்னையா இது? காக்வேல் தவிர வேறு எதுவும் காக்வேல் தான் வேணுமே. ரஸ்டி பேட்லாக் ஏதாவது ஓப்பன் பண்ணுமா? இந்த ரஸ்டி பேட்லாக் ஏதாவது லாக்கு மாதிரி இருக்கு. அது எஸ்கேப் ஆகுதுக்கு ப்ரோ. ஐயோ சொதப்பிட்டாலே ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ. சார் இதுக்கு மேலே வேறு என்னடா இடம் இருக்குது? எந்த இடமே இல்லை. கிராணி ஃபுல்லாக அலசி ஆயிடுச்சு. ஐயோ இங்கே தான் இருக்குது. சரி வா இவங்கிட்டே போய் செத்துடலாமா? போகலாம் வாங்க. எதுவும் இல்லை. வா வா வந்து புடி. சந்தோஷமா வந்து தொலை. ஆபத்து நல்ல எடுத்தா டோர் ஆண்டியா செத்து இல்லைன்னா காரில் ஆமாம் இதோட ட்ரை பண்ணுவோம். இல்லை இங்கே தான் ஏன் நிறைய வாட்டி இருக்கும் அந்த காகு. ஏன் இந்த வாட்டி மிஸ் ஆகி அவளை அப்படியே ஃபாலோ பண்ண வைங்க. அப்புறம் மறந்து எழுந்துட போகிறான் அவங்கள. எங்கே அவள் ஐயே இது ஒரு ஞாபகம் செத்து. ஓ எங்கேருந்துடா எப்படா வந்தா? ஐயோ காரில் உட்காந்துக்கணும். காரில் ஒளிஞ்சிக்கலாம். பிடிச்சிருவாளா? கண்டு பிடிச்சிருவாளா? பார்க்க பேக்கு பார்க்க வச்சு போ. பார்த்துட்டாளா? ஓ உள்ள ஒளிஞ்சா அதானே பார்த்தேன். அவளாச்சு ஒளிஞ்சிக்க விடுறதாச்சு. இவனா வாண்டடா இறங்கிறான் பத்தியா? கத்தம் கைஸ் பக்கு கைஸ் பியூர் பக்கு. எல்லா இடமே தேடியாச்சு. தேடாத இடம் அது கஷ்டம். இங்க பாரு நம்மளுக்கு தக்லீஃப். இது கார் எஸ்கேப் பண்ண போற கார்லயே கையெத்தி கொள்றோம். அதான் கார்ல தப்பிக்க வேண்டிய நம்மளே காரால சாவ போறோம். இவளுக்கு மட்டும் இங்க எல்லாமே உனக்கு எல்லாமே கச்சிச்சா? ஓ இதுக்கு இது வேற. பாய் பாய் வந்துதான் உனக்கு. ஸ்பார்க் பிளக் எல்லாம் வண்டி ஓட்டி இருக்கலாமோ? சரி பாய் கைஸ். ஓகே கைஸ் நம்ம அடுத்த வாட்டி ரொம்ப இவ்வளோ டஃப் இவ்வளோ கிட்ட வந்து தோத்துறோம் பார்த்தீங்களா? தோக்கல விட்டுட்டோம். கிடைக்கல எதுவும் கிடைக்கல. பக்கு கண்டிப்பாக பக்கு. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடமே பார்த்தாச்சு. அப்படி இருந்தும் வந்து கிடைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? சிம்பிளி வேஸ்ட். ஸ்பார்க் பிளக் மட்டும் கிடைக்கல. கிடைச்சிருந்தா எஸ்கேப். இப்போதைக்கு நம்ம நார்மல் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராணி 1ல் வந்து டோர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். சீவரேஜ் எஸ்கேப் முடிச்சிட்டோம். இன்னும் இந்த கார் எஸ்கேப் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இது முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் நான் ஹார்ன் மோட் தான். அதான் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக எப்படியே முடிக்கிறோம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சப்போர்ட்டாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். பாய் கைஸ். பாய் பாய்.